அதை எடுக்கிறதுக்காக தலைய விட்டேன். 10 பைசாவுக்காக ஹெட்லைட்டே பேசிட்டியடா. முதல்ல பிடிங்க விடுங்க என் உருவத்தை. இன்னும் இப்படி உயிர் ஏண்டா வண்டிய வேலை பாருன்னா வேடிக்கையா காட்டிக்கிட்டு இருக்க. அங்க என்னடா வண்டியில போக? முதலாளி அதுதான் போக. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, எனக்கு தெரியாது. வண்டியில இருந்து புகை வருது, அது என்ன ஏதுன்னு பார்க்காம வேடிக்கை பண்ணிட்டு இருக்கா. போடா. ஏண்டா மெக்காடு, இன்ஜின் இல்லாத வண்டி, இன்ஜின் ஸ்டார்ட் ஆனா தானே புகை வரும். வண்டி கொளுத்தினாலும் புகை வரும். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அடடே, நம்ம சூரிய குஞ்சி சூரியகுமார். ஏண்டா இன்ஜின் இல்லாத வண்டிக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்கிற முதலாளி. என்னதான் நீங்க முதலாளி, எப்பவாவது நான் சம்பளம் வாங்குற தொழிலாளி, ஒரு மரியாதை வேணாமா? சும்மா ஏண்டா உங்க முன்னால நான் தூங்கணும்னா கூட என் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன் முதலாளி? இல்லன்னா நான் செத்து போயிட்டேன்னு என்ன கொண்டு புதைச்சிட்டு என் செட்டையே வித்து போடுவீங்க. முதலாளி அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்ன முதல்ல வேலைக்கு சேர்த்த முதலாளி என்ன ஆனாரு தெரியுமா? நீ சொல்லு. இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்து புதுசா ஒரு லாரி வாங்கினாங்க. ஒரு நல்ல நாணயமான டிரைவர் வேணும்னு என்ன தேர்ந்தெடுத்தாங்க. நானும் எல்லா சாமியும் கும்பிட்டு அவர்கிட்ட சாவி வாங்கி அப்படி லேசா கீரை இழுத்து மெதுவா அப்படி கிளச்ச விட்டேன். கிளச்ச விட்டனா ஐயோ அம்மாடு சத்தம். என்னாச்சு? எங்க முதலாளி செத்து போயிட்டாரு. லாரி வாங்கின சந்தோஷத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரா? அதான் இல்ல முதலாளி, நான் லாரி எடுக்கும் போது அவர் டயருக்கு அடியில எலுமிச்சம்பளம் வச்சிட்டு இருக்காரு. ஒரே ஏத்தாயத்து கொண்டுட்டேன். அப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சு? சின்ன பின்னமாகி நடு தெருவுல பிச்சை எடுக்குங்க. முதலாளி நீங்களும் சீக்கிரம் லாரி வாங்குங்க. ஏன் என் குடும்பமும் பிச்சை எடுக்கணுமா? வேலையை பாருங்கடா. பாருடா அந்த ராமுவ. அவன் ஒரே ஒருத்தனாலதான் இந்த செட்டே தடபடலா ஓடிக்கிட்டு இருக்கு. முதலாளி அவன் வேலை கத்துக்கிட்டு இருக்கான். அப்ரெண்டிஸ். நாங்க ஏற்கனவே வேலை பழகினவங்க. எக்ஸ்போர்ட் டிஸ்டேஸ். டிஸ்போஸா எஸ்கேஸா இங்கிலீஷே தெரியல. ஆமா, இவர் அமெரிக்கால பிறந்தவரு. அண்ணா 62-79 வந்த பணம் என்னது? அதுலயும் பேலன்ஸ் வச்சானே. சாயந்தரம் தரேன்னு சொன்னானே. அப்படியா? சரி, இது எந்த கம்பெனி? செட்டியார் வண்டி நாளைக்கு தரேன்னு சொன்னானே. அப்புறம் 90-92க்கு என்னங்க இவ்வளவுதானா? ஆமாண்ணே. நல்லா இருக்கப்பா. ஐயோ, ஏண்டா திருட்டு முள்ள மாதிரி எவ்வளவு விட எடுத்த? நான் ஒண்ணுமே எடுக்கல முதலாளி. 1000 ரூபாய் கிட்டத்தட்ட குறையுதாடா. ஐயோ, நான் 500 ரூபாய் தானே எடுத்தேன். இருட்டுக்கு பிறந்தவன சந்திலேயே சிந்து பாடுறியா? ஏண்டா வேலையை விட்டுட்டு இங்க எதுக்குடா வந்த? போய் வேலையை பாரு. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும். திருடுறதுக்கா? இல்ல முதலாளி, சினிமா பார்க்கணும். 3 நாள் லீவ் வேணும். எந்த மடப்பைய ஊர்லடா சேர்ந்தாப்புல 3 நாள் சினிமா காட்டுறான்? உங்க ஊர் தியேட்டர்ல முதலாளி. அடி செருப்புல போய் அந்த வண்டி டெலிவரி கொடுக்கணும் பாடுறா. அண்ணா கொடுத்து அனுப்புங்கண்ணே, நம்ம ஆளு தானே. ஏன்பா நீ வேற அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ போய் இந்த கலெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு ஓடியா. நீ இப்ப வண்டி வேலையை முடி, சாயங்காலம் கொடுக்கணும். முதலாளி இந்த கேஸ் வழி லீவாவது கொடுக்கீங்களா? அடே, வேலை செய்யறவனுக்கு தாண்டா கேசுவலி லீவு, மெடிக்கல் லீவ் எல்லாம். உன்ன மாதிரி முண்ட கட்டைக்கு எதுக்குடா லீவு? அந்த வண்டி வேலையை முடி போடா. என்னடா முறைக்கிற? புட்டா அடிப்பான் போல் இருக்கு. ஏங்க வந்த கையில என்ன? இது ஏன் இங்க இருந்து எடுத்துட்டு போற? இல்ல, இது எங்களுது. பெரிய உங்களுது. இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா தொலைச்சிருவேன். இல்ல, உங்க தங்கச்சி வீட்டுக்குள்ளேயே பூந்துருவாளுங்க. ஏய் சொல்றல்ல, எதுத்தா பேசுற? திரும்பி பக்கம் ஓடுறீனா? தங்கச்சி என்னமா என்னமாச்சு கையில? ஐயோ சொல்லுமா. ஒண்ணு இல்லைன்னா சுடு தண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா அந்த தண்ணி கொட்டிருச்சு. நான் போட்ட சத்தத்துல அந்த எதிர் வீட்டுல இருக்காங்களே சீதா, அவங்கதான் வந்து இங்க போட்டு விட்டாங்க.
வைக்கிறதுமா இருக்க போறீங்க? பாக்கதாமா பையன் மரண, ஆனா மனசு பூ மாதிரி. என்னதான் ஜல்லிக்கட்டு காளையா துள்ளுனாலும் பசி வந்தா புல்லுக்கட்டு பக்கம் வந்துதானே ஆகணும். அடிக்கிற காத்து ஆடி காத்தா இருந்தா அம்மி கூட டம்மி தான். புரியுதா? சொல்லிட்டீங்கல்ல, இன்னைக்கு அந்த ஆளாச்சு நானாச்சு. ஒரு வழி பண்ணிட மாட்டேன். காப்பாத்தியா, வண்டி நிறுத்தியா, காப்பாத்தியா, காப்பாத்தியா, காப்பாத்தியா. அந்த ரவுடி பசங்க திருப்பி என்ன துரத்திட்டு வராங்க. ஒரு தடவை காப்பாத்தியா. ரவுடிங்க உன்னை துரத்துவானுங்க, நான் உன்னை காப்பாத்தணும். இதான் எனக்கு வேலையா? இல்லையா, இந்த ஒரே ஒரு தடவை என்ன காப்பாத்திட்டியா. ஒருத்தனையும் காணுங்க. உன்னை பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடிட்டானுங்கல்ல, நடைய கட்டு. ஐயோ, திரும்பி வந்துருவாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? அப்படி வா. இது பாரியா, நான் இந்த வண்டியில உன் பின்னாடி உட்கார வேணாம். நீ என்ன பண்ணுவியா, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா விட்டுருவியா? எப்படி? என்னது வண்டிலையா? அது உன்னையா? இது சுத்தப்படாதுமா? யோ யோ யோ, பாவம் பாரியா, உனக்கு புண்ணியமா போகையா. உட்கார்த்தா உட்காந்து தொலை. ஐயா சாரி. மரியாதையா ஒரு அடிக்கு ஒரு அடி தள்ளி உட்காரு. ஏடா கூடமா இடிச்ச பிரச்சனை ஆயிடும். ஆமா, பிரேக் போட்டா கொஞ்சம் அப்படி இப்படி இடிக்கத்தான் செய்யும். என்னது? ஒண்ணும் இல்ல. மன்மத தேரில் ரதி இவள் வந்தாள் எம்மம்மம்மா. மயக்கிடும் விழியால் கதை பல சொன்னாள் எம்மம்மம்மா. தேவரை போல் இவள் தேகம் நடத்துகிறாள் ஒரு யாகம். தேவரை போல் இவள் தேகம் நடத்துகிறாள் ஒரு யாகம். தின்தன 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 தின்தன. மன்மத தேரில் ரதி இவள் வந்தாள் எம்மம்மம்மா. மயக்கிடும் விழியால் கதை பல சொன்னாள் எம்மம்மம்மா. கையெடு. முடியாது. கையெடுனா இறங்கு. இறங்கி. நான் இப்ப எப்படியா வீட்டுக்கு போறது? அட பாவி, கட்டின பொண்டாட்டியை நடுவுல விட்டுட்டு போறேங்கறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஆமா அக்கா, அக்கா நீங்களாவது வந்து சொல்லுங்க. வந்து சாரி, எப்படி துடிக்குது? அது வந்துமா, மாமா என்னாச்சு? இது பாருங்க, என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. அப்படி நடு ரோட்ல வச்சுப்பாங்க, கூட்டிட்டு போவியா? ஏன்டி இப்படி பிரச்சனை உண்டாக்குற? நீதாண்டி. இது பாருங்க, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்றாரு. நான் எப்படி வீட்டுக்கு போறது? இந்தம்மா பொண்ணு, நீ ஒண்ணு கவலைப்படாத, தம்பியை நான் சமாதானப்படுத்துறேன். நல்ல மாமா. அது வந்து மாமா, உனக்கும் மாமாவா? சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த பாரு, மரியாதையா கூட்டிட்டு போயிடு, இல்ல நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம். அவ்வளவு நல்லா இருக்காது. அண்ணா அண்ணா வாங்கண்ணா, நீங்களும் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஸ்டார்ட் பண்ணு தங்கச்சி. நீ ஏறி உட்காருமா வண்டியில. தேங்க்ஸ் அண்ணா. உட்காரு. நம்ம மச்சான் தானே, கட்டி பிடிமா. இன்னும் இருக்கு இப்படி. உட்கார்ந்துட்டால, நீ ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். தாயா, உனக்கு தேவையா? ஆச்சு தேவை, கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ அம்மா, ஐயோ. எப்படி நான் புருஷன், நீங்க பொண்டாட்டிங்களா? எப்படி இருக்கு? இந்த அடிக்கு எழுந்திருக்க ஒரு வாரம் ஆகும். இதுக்கு மேல என்கிட்ட விளையாண்ட ஆயுசு பூரா எழுந்திருக்க முடியாம பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. தாயா, ஓடி. அம்மா.